ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். தேவரே தாமே கடந்த பல மாதங்கள் முழுமையாக நீர் எங்களோடு குழந்தை எங்களுக்கு வேண்டி நல்ல சரீர சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பை கிருபையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து மீண்டுமாக எங்கள் ஆயுசு நாட்களை ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கவும். இந்த புதிய மாதத்தின் முதலாவது பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்ததாம் நீர் என்பது பாராட்டின அளவு கடந்து கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். வாரத்தின் முதல் நாளை ஒவ்வொரு சமயத்திலும் வந்து ஒரு ஆலயத்தில் கலந்து கொள்வது அந்த வாரம் எங்களோடு கொண்டிருக்க நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆலயாவதை கர்த்ததாமே நீர் எனக்கு ஆசீர்வதித்ததை ஜெபிக்கிறோம். இந்த ஆலயை முழுமையாக நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிறைவார்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பதும் எங்கள் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஞாயிறு ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் கடவுளை துதிக்கோணமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாரியின் 279வது பாடலை பாடுவோம். பாமாரியின் 279. நாம் யாவரும் நம்முடைய ஜெப பத்தியத்தில் முதலாம் பக்கத்தை பின்பற்றுவோம். காலை ஜெப ஒழுங்கு. என் வீடுகளில் நான் நடந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முதல் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை நாம் நீக்கிறோம். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுமுண்டாவிதான். தேவனே, நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர்.
உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஒரு இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்த தாபனத்துக்கு போய் தகப்பனே, கருத்துக்கு விரோதமாக உங்களுக்கும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லைக்குமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாக இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவனை நாம் அறிக்கையிட்டால் பாவனை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் கனிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படும் இருதயத்தோடு அடிக்கட வேதாசனம் பற்பல வாக்கியங்களை நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கட வேண்டுமன்றி அவருடைய திரு கருணையினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாரம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையை அறிக்கிறது. ஆகையால் நீங்கள் இருக்கிற இடத்திலே தாழ்ந்த சத்தத்தோடும் சுத்தரித்தோடும் ஆண்டோடு திரு சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளை அறிக்கை செய்ய உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த நிலமணிவதாகவே தப்பிப்பான ஆளுகளைப் போல நாங்கள் வழியில் விட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இடையத்தின் யோகங்களுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணைந்ததோ இது பரிசுத்த கற்பனை விரோதமாக குற்றம் செய்தோம். செய்தவர்களை செய்யாமல் செய்தோம். எங்களுக்கு சுகமேலை ஆனால் மாணவரே தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதில் கடைசிய வாக்குத்தத்தபடியே நிர்வாகிகளோட குற்றங்களும் தக்குதின் அறிக்கைகள் பொறுமையாலும் பாவத்தின் நிமித்தம் குற்றங்களை சீர்படுத்தும் மிகவும் இறக்கப்படுவதாகவே உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாம் தேவலோகத்தில் நீதியில் தெரிந்து நடந்து வர இயேசு கிறிஸ்து மற்றும் எங்களுக்கு உதவி செய்யப்படும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அன்றி செய்திருக்கிறார். ஐயா மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையா விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகியால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் எத்தனை நாம் செய்தவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடுக்கு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்கள் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனத்தின் முதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ளப்படுவோம். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நியமத்தை நமக்கு கற்றுத்தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேர்தலையும் தந்தருவாராக. ஆமென். பரமண்டலங்களுக்கு பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலே செயல்படுவதாக. அன்றாட எங்களுக்கு குலமாய் சென்ற அன்பு போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை விலக்கிக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குரியவர்களே. ஆமென். ஆண்டவரின் உதடுகளை திறந்துள்ளோம். அப்படியே வாயுடைய நோக்குவோம். தேவனை ரட்சிக்க விரைவாய் வருவோம். ஆண்டவரே சகாயம் பண்ண. நாம் யாவரும் சேர்ந்து 95ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 95. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய உத்தன கண்மணியை சங்கீதன பண்ண கடவோம். வாருங்கள். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவனுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு
அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிச்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். என்னுடைய இளைப்பறையில் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சதா காலம் உண்டாவதாக. ஆமென். சபையார் அமர்வோம். வேத பாட வாசிக்க கேட்போம். வாசிமுறையாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய. லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய. அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கனிகூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்து திருப்தியுள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ. பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, நீ துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. அவர்கள் பிதாக்கள் கண்ட தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சவிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக்கொள்வனிடத்தில் அதை திரும்ப கேளாது. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்கள். உங்களுக்கு நன்மை செய்வதற்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப உங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி செய்யாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார்கள். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கணிக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணீர்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள் என்பதாக வாசிப்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே மற்றும் மயங்குண்டார். மீண்டுமாக நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய பொதுவான அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகைக்கு உட்பவித்து பிறந்தார். கொஞ்ச காலத்தில் பாடுபட்டு சிறியில் அறிந்து மறித்து அடக்கமனப்பட்டு பாதத்தை நீங்கினார். 3ஆம் நாள் மனிதர்களுக்கு எழுந்தளினார். அவனுடைய தீங்கையை சர்வவல்ல பிதாவாக தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய தூண்டுவர்கள் மனிதவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரி உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன்.
ஆமென். சபையை அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை இரவு ஜெபாலனை கூகுள் மீட் மூலமாக நடைபெறும். அதனால் சபையார் அனைவரும் கூகுள் மீட் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளி ஜெபாலனையின் லிங்க் நமது ஆலய வாட்ஸ்அப் குரூப்பில் முன்னதாகவே தெரிவிக்கப்படும். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் 9/8 டாக்டர் திருமதி விஜயகுமாரி, வைஃப் ஆஃப் திரு இஸ்ரேல் ராஜா. 11/8 ஞானசேகர், சன் ஆஃப் திருமதி டி வேணி கிறிஸ்டி, திரு டி ஜெயச்சந்திரன், திருமதி அன்னசெல்வம், வைஃப் ஆஃப் திரு ஜி ஞானதுரை. 12/8 திருமதி ரோபா சாமுவேல். 13/8 பால்ராஜ், சன் ஆஃப் திரு ஆர் செல்வராஜ். 15/8 டாக்டர் எஸ் ஜேக்கப் அண்ணாமலை, ஜே ஜான்சன், சன் ஆஃப் திரு டி ஜெயராஜ், பி சுதந்திரகுமார், பிரவீன் பிளஸிங்டன், சன் ஆஃப் திரு பவுல்ராஜ், திரு ஹெச் சுவாமிதாஸ், பெலிண்டோ சாம்சன், சன் ஆஃப் திரு சாம் பெஞ்சமின். பிறந்தநாள் மற்றும் இந்த வார்த்தையை திருமண நாள் கொண்டாட இருந்தால் அவர்களுக்கு மனமான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்கிறோம். திருமண அறிக்கை. சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம், கோவை வட்டம், சிஎஸ்ஐ கிருஷ்ணநாத ஆலயம், வடவழி போதசேகரம். நமது ஆலயத்தில் அங்கத்தினர் இருக்கும் ராஜன் காலனி, சீவநாயகபாளையம், வடவழி பகுதியில் வசிக்கும் திரு வி செல்லதுரை என்பவரின் மகன் செல்வன், சி யோவான் என்பவரும், சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசிரி திருமண்டலம், சிஎஸ்ஐ தூய யோவான் ஆலயம், அம்பலச்சேரி, ஆலங்குளம் போதசேகரத்தில் அங்கத்தினர் இருக்கும் திரு ராபர்ட் கென்னடி என்பவரின் மகள் செல்வி ஆர் பெல்சியா என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்பட போகிறார்கள். இவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையாவது காரணமாக இருந்தால் அதனை சபையின் குருவானருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இதற்கு 2ஆம் அறிவிப்பு. சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம், கோவை வட்டம், சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயம், வடவழி போதசேகரம். நமது ஆலயத்தில் அங்கத்தினர் இருக்கும் திலகர் வீதி, சீவநாயகபாளையம், வடவழி பகுதியில் வசிக்கும் திரு துரைசிங் என்பவரின் மகள் செல்வி டி ஜபா ஜெனிஃபர் என்பவரும், நமது திருமண்டலம், கோவை வட்டம், சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயம், மத்துவராயபுரம் போதசேகரத்தில் அங்கத்தினர் இருக்கும் டிபிஏ காலனி, சாடுவேல், கார்னியர் நகர் பகுதியில் வசிக்கும் திரு ராஜன் என்பவரின் மகன் செல்வன் ஆர் பெர்லின் ஆப்ரகாம் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள். இவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையாவது காரணமாக இருந்தால் அதில் சபையின் குருவானருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது உங்களுக்கு 2ஆம் அறிவிப்பு. இந்த வார்த்தையை தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்காகவும் திருமண அறிக்கை வாசித்த அருமையான மணமக்களுக்காகவும் நாம் யாரும் இருந்தவாறே தலைகளை தாத்தி நம்மிடம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டு இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிறு காணொளி ஆலயம் மூலமாக என்னுடைய திரு சமூகத்திலே என்னுடைய திருச்சம்பக்கள் இந்த வாரத்திலே பிறநாள் கொண்டாடுகிறார்கள். அவர்களை பெயர்களை வாசித்தோம். அனைத்து அடியவர்களுக்கும் நல்ல சரிய சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பாக நடித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிறந்தநாள் கொண்டாடுகிற டாக்டர் திருமதி விஜயகுமாரி, திருமதி மோகன பிரியா, ஞானசேகர், திரு டி ஜெயச்சந்திரன், திருமதி அன்னசெல்வம், திருமதி ரோபா சாமி, பால்ராஜ், டாக்டர் எஸ் ஜேக்கப் அண்ணாமலை, ஜே ஜான்சன், திரு பி சுதந்திரகுமார், பிரவீன் பிளஸிங்டன், திரு எச் சுவாமிதாஸ், பெலிண்டோ சாம்சன் அனைவரையும் உடைய பரிசுத்தமான கிருபையின் கரம் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் படிப்புக்காரர்களை சிறந்த உலகில் கிருபை பாற்றும். பணி செய்கிற பெற்றோர்கள் செய்கிற பணியிலே, வேலையிலே, ஊழியத்திலே, வியாபார கடைகளிலே, கல்லூரி பணியிலே உடைய போதிய நானும் வழிநடத்தில் ஆசீர்வாதம் நிறைவார்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் மட்டும் 2ஆம் திருமண அறிக்கை வாசித்த என்னுடைய திருச்சி அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான மணமகன் யோவானுக்காக, அவருக்கு நீ நியமித்த அருமையான மணமகள் பெல்சியாவுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளின் பெற்றோருக்கு நடி செலுத்துகிறோம். ஏற்றோடு இந்த அருமையான பிள்ளைகள் திருமண ஆரம் மூலமாக இணைத்து ஒரு புதிய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க நீர் கிருபை பாட்டும். அதே போல நாளையும் என்னுடைய திருச்சின் அங்கத்தினர் இருக்கிற அருமையான மணமகள் ஜெனிஃபா ஜபா ஜெனிஃபருக்காக, அவருக்கு நீர் நியமித்திருக்க அருமையான மணமகன் ஆர் பெர்லின் ஆப்ரகாம் ஜெபிக்கிறோம்.
இந்த அருமையான பிள்ளைகளின் பெற்றோர்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏற்றுள்ள இந்த அருமையான பிள்ளைகளின் தேவத்தின் திருமணம் மூலம் நீர் நினைத்து ஒரு புதிய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க தெரிவி பாகட்டும். திருமணம் என்பது பெரிய காரியம். அந்த காரியத்திலே ஈடுபட வேண்டும். காணவர் திருமணத்திலே ஒரு பரிசுத்த பிரசன்னத்தால் நீர் நிறைத்து ஆசீர்வதித்து தந்தது போலவே இந்த அருமையான பிள்ளைகளின் திருமண ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் ஒரு பரிசுத்த பிரசன்ன நிறைவேற்ற ஜெபிக்கிறோம். குறிப்பாக திருமணத்துக்கு ஒரு பொருள் தேவை, பண தேவை, கால சூழ்நிலைகள், பிரயாண வசதி, சமூக விலக்கு, மாஸ்க் அணிந்து தேவத்தின் ஒருவருக்கொருவர் தொற்றுகள் பராமல் நேர்த்தியாக அரசு நியமித்திருக்கிற சட்டத்திற்கு கண்டிப்பாக கடைபிடித்து ஆலய விதிமுறையும் கண்டிப்பாக கடைபிடித்து இந்த அருமையான பிள்ளைகள் திருமணத்தை இணைக்கப்பட்டு ஆசமான வாழ்வை பெற்றுள்ள நீர் தெரிவிப்பாகட்டும். குறிப்பாக அந்த வார்த்தை திருமணம் கொண்டாடுகிற யார் இருந்தாலும் அவளுக்கும் கொடுக்க பெரிய ஆசீர்வாதத்தால் நீ நிறைத்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். மீண்டுமாக கடவுளுடைய செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணுமாகும். கிறிஸ்து சபை பாமாலில் 258வது பாமாலில் முதல் 3 கவிகள் பாடுவோம். பாமாலையில் 258 முதல் 3 கவிகள். இந்த பாடலை பாடும்போதே நம்மை கடவுளுடைய செய்திக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஜெபமன கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையும் காணொளி மூலமாக என்னுடைய திருச்சமூகங்கள் இணைந்து உடைய பரிசுத்தமான ஆலயங்களை ஆசிரிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபைக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான நேரத்தை நீர் எனக்கு ஆசீர்வதித்தாரும் மரியாதை படம் நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய பாதவழி அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய வசனத்தை தியானிக்கிறோம். நம்முடைய வசனத்தின் ஆழங்களை சத்தியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் செவிகளையும் மனதிலையும் தேவனித்தாமே நீர் திறந்துள்ளும். பேசுகிற அடியனை மறைத்துள்ளும். எங்கள் அனைவரின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தியுள்ளும். எங்கள் அனைவரையும் உடைய தூய ஆவியானவரால் நிறைவேறும். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் குறிப்பிடுகிறேன். மீண்டுமாக இந்த பரிசுத்தமான ஆலய ஆராதனை காணொலிகள் மூலமாக உங்களோடு தொடர்பு கொண்டு செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் நாம் தியானிக்க வேண்டிய தெரிந்து கொள்ளப்பட்ட திருமதி பகுதியை வாசிக்க கேட்டோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு நீதிக்கான விடுதலை. நீதிக்கான விடுதலை. கர்த்தருடைய சித்தமானால் வருகிற சனிக்கிழமை நம்முடைய இந்திய தேசத்தின் விடுதலை திருநாளை, சுதந்திர நாளை, 74வது விடுதலை திருநாளை கொண்டாடி இருக்கிறோம். இதை கொண்டாடும் போது
நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அதிலே நாம் பெருமை கொள்ள இருக்கிறோம். இந்தியா பல்வேறு பேரரசுகள் மொத்தமாக சிற்றரசுகள் குறுநில மன்னர்கள் ஆண்டு வந்தனர். இந்த நாடு வளம் கொழிக்கும் நாடாக இருந்தது. இதனால் அங்குள்ள மக்கள் இங்கே வந்து பொருட்களை வாங்கி தங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்டாக போர்ச்சுகல், பிரான்ஸ், இங்கிலாந்து, மேற்கத்திய நாடுகள் இந்தியாவுக்கு வந்து வணிகம் புரிந்தனர். அவ்வாறு வணிகம் புரிந்தபோது இங்கிருக்க விளைபொருட்களையும் மட்டுமல்லாது விளையுள்ள தங்கம், வைரம் போன்ற உசிதமான பொருட்களை தங்களது நாட்டில் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக என்று பார்க்கிறோம். இது போன்ற அநீதியான காலகட்டத்திலே இந்தியா முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் 150 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு வந்து ஆட்சியை முயற்சி செய்தார்கள். சுமார் 300 ஆண்டுகளாக ஆட்சி செய்தார்கள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நள்ளிரவிலே இந்தியா விடுதலையின் சுவாச காற்றை சுவாசித்தது. இத்தனை பாடுகளும் தியாகங்களும் மத்தியில் நாம் பெற்ற விடுதலை இன்றைக்கு எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? அதுதான் நீதிக்கான விடுதலை என்பதை தலைப்புகளாக நாம் தியானிக்க இருக்கிறோம். சுதந்திரம் என்பது திருமறையிலும் வரலாற்றிலும் மிக முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. கொண்டாடப்பட்டு மட்டுமல்ல, அது ஒரு பேச்சு சொல்லாகவே இருக்கிறது. எங்க பார்த்தாலும் விடுதலை வேண்டும் என்ற இன்னைக்கு தன்மை நமக்குள் காணப்படுகிறது. இதைத்தான் திருமறையில் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களும் எகிப்தில் அடிமைகளாக இருந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வில் ஒரு சுதந்திர வாழ்வை அனுபவிக்க பிரயாசப்பட்டார்கள். அந்த சுதந்திர தினம் எப்பொழுது கிடைக்கும் என்று அவரோடு காத்திருக்கும் வேளையை கடவுள் மோசே என்ற ஒரு நபர் மூலமாக மக்களை வழிநடத்த திட்டம் தீட்டினார். பலமுறை பார்வோனிடம் மோசே சென்று நாங்கள் ஆண்டவரை வழிபட வேண்டும் என்று கேட்டு எங்களை போக வேண்டும் என்று கேட்கும்போது அதுக்கு தடை செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுடைய திருசமத்தை தங்களுடைய வழிபடவும் ஆயத்தப்படவும் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம். இது விடுதலை பயணம் யாத்திரா வந்து பார்க்கிறோம். இந்த நீதிக்கான விடுதலை என்ற தலைப்புகளாக நாம் தியானிக்கும் போது நீதி என்ற வார்த்தைக்கு ஜஸ்டிக் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். ஜஸ்டிக் என்பதுதான் நீதி அல்லது ஜஸ்டிஸ் என்ற வார்த்தையாகும். இந்த ஜஸ்டிஸ் என்று சொல்வது நீதி என்பது அரசியல் மற்றுமாக தத்துவம், சட்டம் போன்ற நன்னெறிகளில் அதிகமாக பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். புனித தாமஸ் அக்வினாஸ் என்கிறவர் இயேசு கிறிஸ்துவின் சொல்லும் இயேசு கிறிஸ்துவின் செயலும் இவ்வுலகத்தின் சட்டமாகவும் நீதியாகவும் மாறுகிறது என்று அவர் கூறுகிறாராம். நீதிக்கான விடுதலை என்று சொல்லும்போது முதலாவதாக விடுவிக்கும் தேவன் நம்முடைய தேவன். விடுவிக்கும் தேவன் நம்முடைய தேவன். சங்கீதம் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து. விடுதலை வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்பிக்கை வேண்டும். எனவே இந்த சங்கீதம் அழகாக கூறுகிறது. இந்திய தேச மக்கள் நம்பிக்கையோடு தான் போராடினார்கள். கிடைக்கும் கிடைக்கும் என்று போராடினார்கள். பல இடர்பாடுகள் தடைகள் வந்தபோதும் ஒரு நாள் வந்தது, நாளிலே அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அப்படின்னா இன்னைக்கு விடுதலை பெறணும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை கண்டிப்பாக தேவையாகும். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்றைக்கு உலக சூழ்நிலை இருந்தால் ஆபத்தான காலம், இதில் எனக்கு விடுதலை தேவை என்று சொல்லும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நோக்கி கண்டிப்பாக கூப்பிட வேண்டும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியை படித்து பார்க்கும்போது, நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான். இன்னைக்கு எல்லாருக்கும் இக்கட்டு இருக்குது, அதில் சிறப்பாக நீதிமானுக்கு இக்கட்டு இருக்குது. நிகழ்வுகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுவிக்கும் தேவனாக இருக்கிறார். இதன் அடிப்படையிலே நீதியின் அடிப்படையிலே விடுவிக்க வல்லவராக காணப்படுகிறார். பரிசுத்த மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனதிறங்கி அவனுடைய விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். விடுதலை என்பது மன்னிப்போடு மட்டுமல்ல, செயல்பாடாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு சொல்லி கட்டுகிறார். அவனுடைய ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி இரக்கம் தேவை, அதை மட்டும் விடுதலை பண்ணி விடுதலை தேவை, கடனையும் அவனுக்கு மன்னித்தான். கடன் இருக்கிற அந்த தன்மையிலிருந்து மன்னிப்பு கொடுக்க தன்மையை பெறணும். அதுதான் விடுவிக்கும் தேவை. இந்த தன்மையோட ஒரே நபர் யாருன்னா
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படித்து பார்க்கும்போது, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இன்னைக்கு நமக்கு தேவை விடுதலை. எதிலிருந்து தேவை? பாவத்திலிருந்து விடுதலை தேவை. அதனால் என்ன கிடைக்கிறது? நான் பாவத்தை விடுதலை பெற்றால் தேவனுக்கு அடிமையாகுவேன். அப்பொழுது நான் எப்படியாக மாறுவேன்? பரிசுத்தமாகுவேன். அப்பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். கிறிஸ்துவ நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கும் தேவனாக காணப்படுகிறார். தொடர்ந்து 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு கடவுள் ஆவியாக இருக்கிறார். படைப்பின் ஆரம்பத்திலே ஜலத்தின் மேல் ஆவியான அசையாடி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தது பிறகு நீங்க ஏன் நினைப்பாங்க, நான் உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை தேற்றோட அனுப்ப போய்ன்னு சொன்னார். அப்பொழுது இங்கே கடவுளுடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு தேவை ஆண்டவரின் விடுதலை தேவை, பாவத்தின் விடுதலை தேவை. இந்த உலகத்தை அசைத்து கொண்டிருக்க ஆட்டு படித்துக் கொண்டிருக்கிற இந்த கொரிய கொள்ள நோயிலிருந்து, கொரோனா நோயிலிருந்து விடுதலை தேவை என்று சொல்கிறோம். எப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக நிச்சயமாக விடுதலை உண்டாம். கிறிஸ்துவுக்குள் அப்படிப்பட்ட விடுதலையை நாம் பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தொடர்ந்து பவுலுடைய கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இருளின் அந்தகாரத்தின்றி நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவதுமாகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். கொலோசியர் 1:13, இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறாரா? அரசு அதிகாரி, காவல்துறை அதிகாரி ஒரு சமயத்திலே ஒரு குற்றவாளியை கைது செய்து அழைத்து கொண்டு சென்றாராம். ஜெயில் அடைக்க போகும்போது இந்த குற்றவாளியை பேசிக் கொண்டிருந்தார். இந்த குற்றத்தை நேரு செய்தால் எனக்கு முடியாத சூழ்நிலை செய்துவிட்டேன்னு சொன்னாராம். அவர் பேசிக்கொண்டே போகும்போது அந்த காவல்துறை சொன்னாரா, உன்னுடைய நிலைமை பார்த்து பரிதாபமாக இருக்கிறது. நான் இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை நீ என்னுடைய பிடியிலிருந்து தப்பி ஓடிவிட்டால் நான் என்ன செய்வேன் தெரியாது. ஆனால் நீ ஓடி போய் நீ விலங்கோடு நீ ஓட முடியாது. உனக்கு நல்லா தெரியும், பக்கத்து கிராமத்திலே ஒரு அழகான கொள்ளன் இருக்கிறான், விலங்கு செய்கிறவன். அவனுக்கு போய் இந்த விலங்கை நீ கழட்டி விட்டு தப்பிக்க முடியுமே என்று யோசிக்கிறான். அது நல்ல ஐடியா தானே. உங்களை விட்டு தப்பி போறது கொஞ்சம் கஷ்டம். இப்படி தப்பி போனாலும் அந்த பக்கத்து கிராமத்தில் இருக்க அந்த கொள்ளன்ட்டு போய் நாம் விலங்கு உடைக்க முடியாது. அப்படி என்ன, இந்த விலங்கு ஒரு சீல் போட்டுருப்பாங்க. ஆமா, அது எப்படி சீல் தான் அப்படின்னு. நான் தான் இந்த விலங்கு செஞ்சேன். இந்த விலங்கு என் கையில் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு கிறிஸ்துவ நாம் செய்த பாவத்துக்கு ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். அப்ப அவரோட பாரு, இந்த சாமி வந்துருக்குது, இந்த சாமிங்க நான் செய்த விலங்குலே சிறப்பான விலங்கு இதுதாங்க. இந்த மாதிரி சாமி எதுக்கு இருக்காது, எதுக்கு சூட் ஆகாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அன்பானே அதைத்தான் கொலோசியர் 1:13, இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. இன்னைக்கு நமக்கு விடுதலை தேவை சொல்றோம். பாவத்திலிருந்து விடுதலை தேவை என்றால் கண்டிப்பாக நோயிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கும் தேவனாக இருக்கிறார். சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம்னா, ஆண்டவரே முதலாவது என்னை விடுவியும், என்னை விடுவிக்க நீர் வாரும் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? நீதியின் தேவனாய் இருக்கிறார். நீதியின் தேவனாய் இருக்கிறார். நீதியின் தேவன் என்று சொல்லும்போது நீதிக்கு உண்மை இருக்க வேண்டும், உத்தமம் இருக்க வேண்டும், மற்றுமாக ஒழுக்கம் இருக்க வேண்டுமா? நீதிக்கு கண்டிப்பாக உண்மை இருக்க வேண்டும். உண்மையாக தான் நீதி செய்ய முடியும். அது மட்டும் அந்த நீதி செய்கிறோம் உத்தமமாக இருந்தால் தான் நீதி செய்ய முடியும். அந்த நீதி செய்ய கண்டிப்பாக ஒழுக்கமாக இருந்தால் தான் நீதி செய்ய முடியுமா? இது யார் இருக்கா? நான் இல்லை, நீங்க இல்லை, நம்ம பார்த்து எந்த அதிகாரம் இல்லை, ஒருவர் தான் இருக்கிறார். அவர் யார்? நம்முடைய ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தான் நீதியின் தேவன், நம்முடைய நீதியின் தேவன். நீதி சொல்வது நீதி அரசர் என்று சொல்கிறோம், ஜட்ஜ் என்று சொல்கிறோம். அவங்க சட்டத்தை படித்து நீதியை செய்கிறார்கள். நீதி அரசர் யார் என்றால் சட்டத்தை படித்து அவர்கள் நீதி அரசராக மாறுகிறார்கள். ஆனால் நீதியின் தேவன் எப்படிப்பட்டவராம்? அவரே தான் சட்டமாக இருக்கிறார். நீங்க தமிழ் ஒரு அழகான பழமொழிக்கு, அரசன் அன்றே கொள்ளும், தெய்வன் நின்று செயல்படும். பழைய பாவத்திலே ஆண்டவர் பல வருடம் கழித்து அதற்கு பதில் செய்வாராம். அப்படின்னா என்ன? நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். நீதியின் தேவனின் வழிகள் எப்படிப்பட்டதாம் திருமறை அழகாக கொடுக்கிறது. சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார்.
நீதியின் தேவன் எப்படிப்பட்டவராம்? உத்தமமா இருக்கிறார். அவருடைய வசனம் எப்படிப்பட்டதாம்? அவர் பேசுகிற வார்த்தை புடமடப்பட்டதாம். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். நீதியின் சொல்வது உண்மை இருக்கட்டும், உத்தமம் இருக்கட்டும், ஒழுக்கம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்கு நீதி செய்யும் பொழுது நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும், நம்மை புடமட முடியும், நம்முடைய வாழ்க்கையை உத்தமமாக மாற முடியும். தொடர்ந்து சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாளங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. வலதுகாலம் நீதியால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு நீதி குறைஞ்சு போயிருக்குது. ஆனா ஆண்டவர் நீதி எப்படி இருக்குதான்? அவருடைய கருத்திலே நிறைந்து எது செய்தாலும் நீதியாக தான் செய்வார், நேர்மையாக தான் செய்வார், உண்மையாக தான் செய்வார், உத்தமமாக தான் செய்வார், ஒழுக்கமாக தான் செய்வார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் முதலாவது பார்த்தோம் விடுவிக்க தேவனாக இருந்தவர். இப்போது அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறாராம்? நீதியின் தேவனாக இருந்து செயல்படுகிறார். சங்கீத புஸ்தகம் 97ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்து இருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். பேஸ், தேவனுடைய பேஸ் எதுவாம்? நீதியும் மட்டுமாக நியாயமும். நியாயங்களை கடை போட்டிருக்காங்க, நியாயமா இருக்கிறது தெரியல. நீதி அரசர் சொல்றாங்க, நீதியா இருக்கிறது இல்லை. வாய்மையை உள்ள சொல்றாங்க, வாய்மை இருக்கிறது தெரியல. இது உலக சொல்லுங்க. ஆனா தேவனுடைய சூழல் அப்படியாக இல்லை. மேகமும் மந்தாரமாக அவரை சூழ்ந்திருந்தாலும் அவருடைய நீதியும் அவருடைய நியாயமும் அவருக்கு சிங்காசனத்தின் ஆதாரமாக காணப்படுகிறார், ஒரு பேஸ் ஸ்டாண்டாக காணப்படுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிவிப்பதனால் நீதி செய்கிற எவனும் அவர் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறான். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறார். எனக்கு நல்லா உங்களுக்கு தெரியும், ஆனால் நாம் இருக்கிறோமா? அதை இல்லை. அவர் இருக்கிறாரு என்று தெரியும், நாம் அப்படி இல்லை. ஆனால் ஆண்டு சொல்கிறார், நீதி செய்கிற எவனும் அவரை பிறகு நின்று அறிந்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது புது செய்கிறார், புது சிருஷ்டியாகிறார். அவனுக்கு பழைய தன்மைகள், அநீதிகள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் மறைந்து போக வேண்டும். இதுதான் நீதியின் தேவனின் பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். தொடர்ந்து எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இருக்கும் நாமும் தமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. அவர் இருக்கிற நாமும் அவர் நீதியா இருக்கிற கர்த்தர். கர்த்தர் என்ன சொன்னாவே நீதி தான். கிறிஸ்துக்கள் நம்முடைய மனைவிக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் 23ஆம் சங்கீதம் முதல் வார்த்தையை கர்த்தர் ஏன் மேய்ப்பராக இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் என்றாலும் நீதியா இருக்கிறவர். எனக்கு நீதியா இருக்கிறவர் என்னை மேய்க்கிறார். எங்கே? இந்த உலகத்தில் மேய்க்கிறார். என்னை அமர்ந்த புல்லுகளிலே நடத்துகிறார். இன்னைக்கு நீதியின் தேவன் நம்ம வாழ்க்கையிலே செயல்பட ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கு நம்மை அர்ப்பணிக்குவோமா? ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு வயது வந்து பாதுகார் ஞாயிறு அருளுடைய ஆற்றுக் கொண்டிருந்தாராம். 1000 அடியா வந்தார். வெளியே அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள வரும்போது உள்ள சபையோடு வந்தாங்க. திடீர்னு அங்கே இருக்க சபை முப்பவர்கள்லாம் 1000 உள்ள போயிட்டு ஆற்றுல கூப்பிடும் பார்த்தாங்க. ஆனால் அவர் கவனிக்கல. அவர் கவனிக்காம ஆலயம் நடத்தி கொண்டே இருந்தார். கடவுளுடைய செய்தியும் கொடுக்க ஆரம்பித்தாராம். பேசி முடிச்ச பிறகு அவர் ஒரு வசனத்தை தொட்டு காட்டினார். இங்க ஒரு புதுசாக ஐயா வந்துக்கிறாரு, ஐயா நீங்க எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னார். வாசிங்க பார்க்கலாம். 96ஆம் சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்கள் சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் என்னவா? பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அந்த கிராம சபையில வந்த ஒரு சிறப்பான ஒரு ஆள் யாருன்னா, அந்த மாவட்டத்துல ஒரு பெரிய ஜட்ஜி. அவர் போயிட்டு இருக்கிறார். போகும்போது வந்து கோயில் வந்து பார்க்கலாம். அவர் கிறிஸ்துவர் இல்லை. இந்த கோயில் நல்லா நடக்க பார்க்கலாம். உள்ள உட்காந்தாரு. உள்ள உட்காந்து பார்த்தா ஐயா சொன்னாரு, நீங்க அந்த பைபிள் வாசிச்சாரு. அவர் பக்கத்துல சபையில் எடுத்து கொடுத்தாங்க. அவர் வாசித்தாரு. வாசி முடிச்சுட்டு போகும்போது எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. ஐயா அந்த ஜட்ஜி வந்திருக்காங்க, பயமாண்டியான சொன்னேன். அவர் சொன்னாரா, அந்த ஜட்ஜி வந்திருக்கிறாரு, இன்னைக்கு அநேக மக்கள் மனுஷரை பிரியப்படுத்தும், மனுஷரை பார்த்து பயப்படுகிறார்கள். நான் அப்படியே தினந்தோறும் கிட்டத்தட்ட 40 வருஷமாக கூட செய்து கொண்டிருக்கேன். எனக்கு முன்பாக இருக்கிற நீதியின் தேவன், எனக்கு அவருக்கு தான் பயப்பட மாட்டேங்கிறார். அவர்கிட்ட பார்த்து கைப்பிடித்து பேசிட்டார். அப்போ அவர் சொன்னார், ஜட்ஜி ஃபாதர், நான் வந்தது நோக்கமே நாளைக்கு ஒரு கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். எனக்கு என்னன்னு தெரியல, கலக்கமா இருந்துச்சு.
இந்த கோயில் நான் ஜோம் பண்ணாமல் வந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு தெரியாது. என்கிட்ட கை கொடுத்து பைபிள் வாசி சொன்னீங்க. நான் பைபிள் வாசித்து இருக்கேன். ஆனால் நீங்கள் வாசி சொன்னோன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் நான் எழுத போகிறேன். எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் எழுத போகிறோம்னா அவர் சொல்லிக்கிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அந்த குற்றவாளி மீது அநியாயமாக பழி சுமத்திருக்கார்கள். அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அதிகாரிகள் மேலிருந்து அதிகமாக அழுத்து கொடுக்கிறார்கள். நான் என்ன செய்வது தெரியல. ஆனா இன்னைக்கு அதை செய்ய போறேன். என்னவா, இந்த பூலோகத்தை எப்படியா நியாயம் தீர்க்க போறேன், நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பேன் சொல்லி அவர் கடன் சென்றார். கிறிஸ்துவ நண்பர்களே, வழியிலே வந்த ஒரு நீதிபதி ஆலயத்தாரில் கலந்து கொண்டு ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். அவருடைய நீதியை நிலைநாட்டினார். இன்னைக்கு கிறிஸ்துவ நண்பன் நம்முடைய ஆண்டவர் நீதியின் தேவனாக செயல்பட விரும்புகிறார். நாம் அவருடைய நீதிக்குள் பிரவேசிக்க ஆயத்தம் அளித்தமா? மூன்றாவதாக நீதிக்கான விடுதலை சொல்வது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? ராஜ்யத்தின் தேவனாக இருக்கிறார். ராஜ்யத்தின் தேவன். இன்னைக்கு ராஜ்யம் என்று சொல்வது அதில் அநேக அதிகாரிகள் இருக்கிறார்கள், அநேக பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் ராஜ்யத்துக்கு மேம்படுமாக செயல்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வியிலே நாம் தொக்கி நிற்கிறோம். இன்னைக்கு அப்படி இருக்கிறதா சரி சொல்லப்படலையே, சொன்னா பயமாகும். அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு ராஜ்யத்தின் தேவன் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு ராஜ்யத்தின் அதிகாரிகள் அதிபதிகள் எப்படிப்பட்டவர்கள்? இரண்டையும் திருமண வசனங்கள் நமக்கு எடுத்துக்காட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது அழகாக சொல்லுவது. வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 14ஆம் அதிகாரம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறதாம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா? ஆண்டவர் ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறதாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை ஆண்டவர் பூமியிலே நிலைநாட்டி வருகிறார். கொண்டாடப்படுகிற சொந்த தினவிழா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை கொடுக்கிறதா காணப்படுகிறா. பத்திரமாக இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பத்திரப்படுத்தி தான் அவங்க கொடியேற்றுகிறார்கள். பத்திரப்படுத்தி தான் மேடைக்கு வருகிறார்கள். திரும்பி போகாம சந்தேகத்தோடு தான் சொந்த திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு என்னுடைய நீதியும் என்னுடைய சமாதானத்தையும் என்னுடைய பரிசுத்தாவில் உண்டாகும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்கிறேன். நீங்க நினைக்கிற விதமாக இந்த தேவனுடைய நீதியானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது வேறு விதம். தொடர்ந்து லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படித்து பார்க்கும்போது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. எங்க இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம்? எங்க அங்கே இருக்கிறதா இங்க இருக்கிறதா? இல்ல இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்குது. கிறிஸ்துவ நன்மையிலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருக்க நீங்க நானும் ஆண்டவர் நம்மை பார்த்துவாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறார். ஒரு கிறிஸ்துவின் தன்மை இருந்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மையை பெற்றவனாக காணப்படுகிறான். தொடர்ந்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இயேசு பிரயோஜனமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், ஆவியினால் பெற்றிருக்கிறான் பெற்றேன் என்றால் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதி உள்ளவனாக மாறுகிறேன். நான் எதிராக ஒன்றிய பிறவாவிட்டால் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். தேவனுடைய ராஜ்யம் என்ன? இந்த உலகம் அல்ல. இந்த உலகம் புசிப்பு குடிப்போம். ஆனா இந்த உலகத்தை காட்டும் மறு உலகத்துக்கு நம்ம பிரவேசிப்பதற்குதான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அது ஆண்டத்துக்கு பிரியமான வாழ்வு வாழ்வதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியுமா? எனவே தான் ஆண்டு சொல்ல மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லி என்று அழுத்தம் கொடுத்து சொல்லுகிறார். கடைசி ஒரு வசனம் தொட்டு காட்டு படிக்க இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தினால் உண்டாயிருக்குது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தினால் உண்டாயிருக்கிறார். இன்னைக்கு அநேக சமயங்களில் தேவனை குறித்து பேச முடியிருக்கிறோம். அது நமக்கு தெய்வ பாலனா இருக்கிறதா? எங்கெங்கே பலவீனம் இருக்கிறது அங்கெல்லாம் ஆண்டை பலப்படுத்துகிறார். ஆண்டை ரெண்டு பலவீனங்கள் ஆண்டை என்றாலும் போதும், அதுவே ஆண்டை பல கொடுக்கிறார். ஏனென்றால் எங்கே குறை இருக்குதோ அங்கே ஆண்டு நிறைவு செய்வதற்கார். காணவர் திருமணத்தை திராட்சஸ் குறைப்பட்டது, அங்கே வந்து நிறைவு செய்கிறார். 5000 பேர் பசியா இருந்தாலும் அங்கே வந்து நிறைவு செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீதியை குறித்து பேசிக் கொண்டிருக்கேன், நான் அது என் வாழ்க்கையிலே பலனா இருக்கவில்லை என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை பலப்படுத்துகிறேன். என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு.
கிராமத்தில் ஒரு மருத்துவர் புதிதாக சென்று பணி செய்ய போனாராம். ஹாஸ்பிட்டல் கிளினிக் அவர் பொறுப்படுத்தி பணி செய்து கொண்டிருந்தாராம். ஒரு சமயத்தில் ஒரு பேஷண்ட் வந்து அவரை பரிசோதிக்க உள்ளே அறைக்குள் சொல்லும்போது தான் வாட்சை கரண்டி டேபிள் வச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு மாலையில் தான் பார்த்து வாட்ச் காணும். ஆனால் அங்கே இருக்க கிராம பொறுப்பாளர் போட்டு என் வாட்ச் இங்கே வச்சுருந்தா காணாமல் போயிடுச்சு, எனவே நீங்கள் எப்படி தேடி கட்டப்பட முக்கியமான வாட்சி, எனக்கு திருமணத்துக்கு அடுத்தது என் மணி வாங்கி கொடுத்த வாட்சி கண்டிப்பாக வேணும் அப்படின்னா. அப்போ அந்த ஊர் தலைவர் சொன்னால், ஐயா இந்த கிராமத்தை யாரும் திருட மாட்டாங்க, அப்படி உங்களுக்கு திருட மாட்டாங்க, திருடவே இல்லை, யாரும் திருட மாட்டாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க உங்கள் வாட்சி காணாமல் போயிட்டுங்க, சரி நாங்கள் ட்ரை பண்ணோம், ஒரு 2-3 நாள் டைம் கொடுக்க சொன்னாங்க, 2-3 நாள் பார்த்தாங்க கிடைக்கல. ஆனால் ஊர் மக்கள் என்ன இருக்காங்க, நம்ம ஊருக்கு வந்த மருத்துவர் தன்னோட வாட்சியை, அன்பான வாட்சியை, மனைவி கொடுத்த வாட்சியை இழந்துட்டாரு, ஏன்னா ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி அவருக்கு நல்ல அழகான வாட்சி, இன்னும் சொல்ல வேண்டாம் தங்கத்தினால் வாட்ச மாதிரி அந்த விலை மதிப்புள்ள வாட்சியை அவர் வாங்கி கொடுத்தாங்க. ஐயா தயவுசெய்து மன்னிச்சுப்பாங்க, நீங்கள் வாட்சி மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் யாரும் எடுக்கலை, ஆனால் நீங்கள் வாட்சி அன்பாக நேசிக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், ஊர் மக்களை சேர்ந்து எங்களால் சின்ன தொகையை போட்டு கொஞ்சம் அழகான வாட்சியை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பார்த்தாரு, எனக்கு வேணாம், அது என் வாட்சி தான் வேணும், இல்லை நீங்கள் கட்டிட்டு இருங்க, எப்படியும் வாட்சி கிடைக்குமா பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ வாட்ச் வாங்கி கட்டுப்போம், திருப்பி பார்த்தா வாட்ச் பின்னால் பார்த்தா அதில் ஒரு வாசம் அடையும், திருடர்களின் அன்பளிப்பு என்று ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. திருடர்களின் அன்பளிப்பு அப்படி. இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் தங்களை என்ன மாற்றிட்டாங்க, நாங்கள் தான் திருடிட்டோம், எனவே நாங்கள் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து சொல்லி அந்த வாட்ச்மேனா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்த்து மருத்துவர் அதிர்ச்சி ஆகிட்டார், என்ன இப்படி போட்டிருக்குது, இதை எப்படி நான் கட்டுறதுன்னு தெரியலன்னு. இல்லைங்க அதை கட்டுங்க சொன்னார். 1 மாதம் பொறுத்து ஒரு நபரை வந்து என்ன பண்ணாராம், அந்த வாட்சை அவரோட வாட்சை கொண்டு கொடுத்தாரு. ஐயா நானும் இந்த வாட்சை எங்கேயோ கொண்டு போய் விற்கலாம்னு பார்த்து யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இது என்ன பண்ண தெரியல, கடைசியில் எனக்கு கூட ஒரு உணர்வு வந்துச்சு, எடுத்ததே கொடுத்துருந்தாங்க, நான் தான் எடுத்தேங்க, இதாங்க வச்சுக்கோங்க. அந்த ஊர் தலைவரை கூப்பிட்டு என் வாட்ச் கிடச்சிருச்சு, நீங்கள் கொடுத்த வாட்சை வச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு கொடுத்த வாட்சை வச்சு ஒட்டிய ஸ்டிக்கரை நான் எடுத்து என் வாட்ச் ஒட்டிக்க சொல்லி எடுத்து ஒட்டினாராம். திருடனின் அன்பான அழைப்பு, திருடனின் அன்பான அழைப்பு. திருடனின் அன்பளிப்பு போய் அவன் திருடுத்தாங்க உணர்ந்தான் பார்த்தீங்களா, அவன் உணர்ந்து அந்த வாட்ச் கொடுத்தாங்க. எனவே அந்த வாட்சை விட இந்த ஸ்டிக்கர் தான் அவர் அதிகம் நேசித்தார். இங்கே கிறிஸ்துவ அன்பானிலே நம்முடைய நீதியின் தேவன், நம்முடைய தேவன் விடுவிக்கும் தேவன், நம்முடைய தேவன் ராஜ்யத்தின் தேவன். நான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கணும்னால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் அவருடைய நீதியை தேடுவோம், அப்பொழுது ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். நாம் அவருடைய நீதியை தேடுறதுனால பாவத்தில் நமக்கு விடுதலை தேவை. அவர் நம்மளை விடுவிக்க தேவனாக இருக்கிறார், நீதியின் தேவனாக இருக்கிறார், ராஜ்யத்தின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் அனைத்து ராஜ்யங்களும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. மீண்டும் ஆண்டவரின் சாயலை பெறுவதற்கு நாம் ஜெபிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். இருவரை தலையை தாத்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமைக்கான நடிச்சிருக்கிறோம். நீதிக்கான விடுதலையை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நீதிக்கான விடுதலையிலே எங்களை விடுவிக்கும் தேவனாக நீர் செயல்படுகிறீர். எங்கள் வாழ்க்கையில் நீதியின் தேவனாக நீ செயல்படுகிறீர். எங்கள் வாழ்க்கையில் ராஜ்யத்தின் தேவனாக செயல்படுகிறீர். அதற்கு நன்றி செலுத்துவோம். வரப்போன நாட்களிலும் தேவத்தின் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விடுதலையின் திருநாளை நாங்கள் ஆசிரிக்க இருக்கிறோம். தேவத்தின் சுதந்திர தின விழாவிலே உடைய போதிய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை என்றாலும் அது மட்டும் நாம் தியானித்து வசனத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலும் அனைத்து அதிகாரிகள் தன்னுடைய தன்மைகளை மாற்றிக்கொள்ள இந்த 74வது விடுதலை திருநாள் சுதந்திர திருவிழா மிகுந்த ஆசமாக இருக்க எங்களை விடுவித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையை நீதி செயல்பட வேண்டும் உணர்வை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை போல இந்த உலக ராஜ்யத்தை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு அதிகாரியும் செயல்பட, ஒவ்வொரு அரசுகளும் செயல்பட கர்த்தர் நீர் கிருபை பாருங்கள். அதுக்கு எங்களை கருவியாக பயன்படுத்தும். எங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம், எங்களையும் பரிசுத்தப்படுத்தும். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் என் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். மீண்டுமாக பொதுவான ஜெப ஆயத்த பாடலாக கிறிஸ்து சபை கீர்த்தனை 219வது கீர்த்தனையை பாடுவோம். நித்தம் வேர்மானமே பரிசுத்த ஜீவியத்தில் பெத்த வளரணி நித்தம் வேர்மானமே.
நித்தம் உயர் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மேன்மையாக வாழற நித்தம் உயர் மனமே என்ற நாளிலும் துதித்தோம் ஆண்டவரே. நீதியின் தேவனாக, விடுவிக்கும் தேவனாக, எங்கள் வாழ்க்கை ராஜ்யத்தின் தேவனாக நீங்க இருப்பதற்காக நடி சென்றோம். நாம் நாடிலும் பரப்பனாக்களே சொந்த தினாவளாவை நாங்கள் ஆசிரியிருக்கிறோம். அதுக்கு எங்களை நாடு இப்படிப்பட்ட தன்மைகளே மாறவும் வளரவும் வாழவும் நீர் பக்குவப்படுத்தவும் பரிசுத்தப்படுத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சி மக்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வயது முதல் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சரிய சுகத்தை பலத்தை கிருதியாக கற்பிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும் மன்றாடி ஆண்டவரே. 3 வயதுக்கு உட்பட்ட சிறு பிள்ளைகள் அனைவரையும் கத்தத்தாமே அவருடைய பரிசுத்தமான கிருபைக்கரம் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும். கத்த செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கி நியாயத்தை பொழியும் நினைவு கூறுகள். கத்தர் அவர் வல்லமையும் கத்தரையும் அவருடைய வல்லமை நாடுகள் அவர் சமூகத்தை நிறுத்தமும் கேடும் என்று சொல்லும்போது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஜெபத்திலே இந்த வசந்த அடிப்படையிலே வளர்ப்பும் வழிநடத்தும் கிருபை பாட்டு கொடுக்கிற உணவு ஆகாரம் தண்ணீர் மருத்துவம் அனைத்தும் பிள்ளைகளுக்கு ஆசிரியமாக நீர் கிருபை பாட்டும். படிக்கிற பிள்ளைகள் அனைவரையும் உடைய பரிசுத்தமான கிருபைக்கரம் தொட்டு ஆசிரியர் வழிநடத்தும். விசேஷமாக ஆன்லைன் மூலமாக பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை படிக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு ஞாயிறும் நடைபெறுகின்ற ஆன்லைன் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் அதில் கடந்து கொண்டு தங்களுடைய வகுப்புக்குரிய கேள்வியை உடனடியாக பதில் தன்னுடைய ஆசிரியத்தை சொல்லி பதிவு செய்து திறந்து விளங்க கத்ததாமே கிருபை பாட்டுமா ஜெபிக்கிறோம். கல்லூரி படிக்கிற அனைத்து பட்ட படிப்பு படிக்கிற பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். பரப்பு நாட்கள் எழுதுபெற செமஸ்டர் தேர்வுக்கு தன்னுடைய ஆயத்தப்படுத்தி நல்லவரை தன்னுடைய தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற முதன்மையாக தேர்ச்சி வருவோம் நீர் கிருபை பாட்டும். வேலைக்காக காத்துக்கொண்ட சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஏற்படி அவர் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உருவாக்கிற மன்றிடுவோம். பணி செய்கிற அடியார்களுக்காக ஜெபிக்கும். வாலிப சகோதரர்கள் ஜெபிக்கும். அவருடைய பணிகளை சிறந்து விளங்க தேவன் உண்மை நீதி நேர்மை விளங்க குறித்தினர் தந்தந்த பணி அந்த நாளில் செய்து முடிப்பதற்கு ஏற்ற வசதி வாய்ப்பை ஆசீர்வாதத்தை உருவாக்குகிற ஜெபிக்கிறோம். பணி உயர்வுக்கு காத்துக்கொண்ட சகோதரர்களுக்காக புதிய உயர்வு காத்துக்கொண்ட சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்ததாமே நீர் உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை நடத்தி வழிநடத்தும் மன்றிடுவோம். திருமணத்துக்கு காத்துக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 25 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருப்பாளர்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சி சார்ந்த பிள்ளைகள் என்னுடைய உரையின் மக்கள் உடன்பிறப்பு பிள்ளை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வெகு சீக்கிரமாக கொரோனா கொடநோய் அகன்ற பிறகு நல்ல ஆசுரமான அலையில் செட்டாகி அவங்க எல்லோருக்கும் பிரவேசிக்க நீர் கிருபை பாட்டும். திருமணத்தில் இணைக்கப்படக்கூடிய பிள்ளைகள் ஜெபிக்கும். என்னுடைய ஆலயத்தில் 2 குடும்பத்தின் பிள்ளைகள் திருமண ஆரம்பம் இணைக்கப்பட போகிறார்கள். அவருக்கு ஆயத்தங்கள் தேவை அனைத்தையும் நீ அவருக்கு நிறைவாக்கத்தலும் ஜெபிக்கிறோம். புதிதாக திருமணத்தில் இணைக்கப்பட்ட புதுமண தம்பதிமான குடும்ப வாழ்வுக்கு ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தால் இணைத்து வழிநடத்தும் சந்தோஷம் சமாதானம் சரிய சுகம் பலன் போதிய பாதுகாப்பு ஏற்றோடு எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பெற்றோரை கிருபை பாட்டும். பிரசவத்துக்கு ஆசீர்வாத சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்றோடு சுகப்படுத்த கட்டளையிட்டு தாய் பிள்ளைமான தனித்தனாக பிடித்திருக்கப்பட இந்த கொடிய சூழலில் எந்த சுகியனும் எந்த தொற்றுகள் ஒன்று அடங்காமல் இருக்க பாதுகாப்பு வரமாக ஜெபிக்கிறோம். பிரசவித்த சகோதரர்களுக்கு ஜெபிக்கிறோம். தாயும் பிள்ளையும் உடைய பரிசுத்தமான கிருபையை தொட்டு ஆசிரியத்தை பலவீனத்தை நீக்கி நல்ல சுகத்தை படுத்தி அவருக்கு கிருபையாக கட்டளை ஜெபிக்கிறோம். எல்லோருக்கும் ஆசீர்வாதம் இல்லை என்று ஈடுபட்ட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். மிக துரிதமாக உடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை பாட்டும். என்னுடைய திருச்சியின் பெற்றோர்கள் அனைவருக்கும் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்த பணியிலே வேலையிலே ஊழியத்திலே குறிப்பாக மத்திய அரசாங்கத்திலே தமிழக அரசாங்கத்திலே கல்லூரி நிர்வாகத்திலே பள்ளி நிர்வாகத்திலே தபால் துறையிலே மின் அலுவலகத்திலே இன்னுமாக தனியார் தொழிற்சாலையிலே எங்கெங்கே பணி செய்கிறோம் அவர்கள் பணியிலே போதிய பாதுகாப்போடு பணி செய்ய நேர்த்தியாக பணி செய்ய துரிதமாக சபையாக செயல்பட கத்தத்தாமே கிருபை பாட்டும். அதிகாரிகளிலே ஆலோசனை அனுமதி மற்றும் ஒத்தாசை உதவி கிடைக்கத்தக்கதாக கிருபை பாட்டுமா சிறப்பு ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சி அதிகமான குடும்பத்து மக்கள் சிறிய கடை முதல் நடுத்தர கடை வியாபாரம் செய்கிறார்கள். நீ கைட்டு செல்வன் கத்தருடன் மேம்படும் ஆசிரியப்பார். நீ கீழாக மேலாக கத்தருடன் வாராக்கும் தலையாகுவார். நீ அநேக கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்காத வசந்த அடிப்படையிலே நீ உடைய ஆசிரியருக்கு மன்றடியும். வாகன ஓட்டுநர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாகனத்தை இயக்கும்போது முற்படுத்தல் பிற்படுத்தல் வலதுபடுத்தல் இடதுபடுத்தலும் உள்ளு புறமும் அரசு நியமித்திருக்க சட்டத்தை கண்டிப்பாக கண்டுபிடித்து பணி செய்து அதனால் பிடிக்க ஆசிரியத்தை குடும்பத்தில் வைத்து ஜெபித்து பயன்படுத்தும் போது அது குடும்ப தேவைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசிரியம் இருக்க கிருபை பாட்டுமா சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒரு சில குடும்பத்து மக்கள் பண கஷ்டத்தில் பண நெருக்கடியிலே தேவைக்குமே உடல் ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக பலதான பலவீனத்தை வழிபட்டுக் கொண்டிருக்கிற அறிவி அவளுக்கு ஜெபிக்கும். நீ பயப்படாத கடந்த நானும் தேவன் நானும் தப்பை போய் நேர்ந்து சுமைப்பை வழிநடத்துவேன் சொன்ன அன்பின் நடுவே தப்பைப்பட்ட ஆசீர்வாதத்தை நினைத்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை பாஸ்டர் கமிட்டி மெம்பர்ஸ் ஆபீஸ் பேரர் டிசி மெம்பர் அனைவரையும் கத்தத்தமுடைய பரிசுத்தமான கிருமிக்கரம் தொட்டு ஆசிரியருக்கு கொண்டாடுகிறோம். ஆலை ஓடு இருக்கிற அலெக்ஸ் அவருடைய துணைவியார் திருமதி சாந்தி அம்மா
அவருடைய 2 பிள்ளைகள் ஆல்வின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த அருமையான குடும்பத்து மக்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்களுடைய திருச்சி மக்கள் கெட்டான சூழ்நிலையிலும் தாங்கிக் கொண்டு வருகிற ஊழியர்களுக்கு ஜெபிக்க ஐஎம்எம் வானமதம் பீபா மினிஸ்ட்ரி யங் பிஷஸ் ஊழியம் பிலிப் மினிஸ்ட்ரி டிவிஎம் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக குறிப்பாக வட மாநில பரிசு ஊழியக்காரர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக பணியாளர்களுக்காக விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும். தென் மாவட்ட பரிசு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கும். குறிப்பாக தொலைக்காட்சி மூலம் பத்திரிகை ஊழியர்களுக்காக ஜெபிக்கும். போதிய பாதுகாப்போடு பணி செய்வோம். குறிப்பாக விசுவாசம் ஜெபிக்க ஜெபத்து மூலம் பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் நீர் கிடைக்கப்பாட்டும். இந்த உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்கிற ஆட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்கிற வைரஸ் அழிக்கப்படவும், நோயின் தீவிரம் கட்டுப்படுத்தப்படவும், பாதிக்கப்பட்டவர் நல்ல சிகிச்சை பெறவும், தனிமைப்பட்டவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கவும், விசுவாசத்தை தரவும், தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் போது அது எடுக்கிற அதிகாரிகளுக்கு போதிய பாதுகாப்பை கொடுக்கவும், தடுப்பூசி மருந்து மாத்திரைகள் உடனடியாக சீக்கிரமாக கண்டுபிடிக்கவும், தேசம் சேமத்தை காண எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் என்று. குறிப்பாக தமிழகத்திலும் டெல்லியிலும் மற்றும் மகாராஷ்டிரிலும் தொற்று நோய் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. இறப்புகள் குறைந்தால் மட்டுமே பரவி கொண்ட தொற்று மூலம் பயம் அச்ச உணர்வு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இறப்புகள் குறைந்தது போலவே இந்த தொற்று நோய் வெகு சீக்கிரமாக குறைய கற்றுக்காமே நீர் திரும்பி பார்க்குமாறு சிறப்பு ஜெபிக்கிறோம். உலகத்தில் ஆங்காங்கே பல இடங்களிலே பல அசம்பாதங்கள் நடைபெற்றுக் கொண்டது அறிவியலுடைய பாலஸ்தீன் ஏற்பட்ட இந்த வெடிமருந்து விபத்தின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இழந்த குடும்பத்து மக்களுக்காக ஜெபிக்க மாட்டேன். குறிப்பாக மும்பையிலே வெள்ளம், கேரளாவில் இடுக்கி என்ற பகுதியில் வெள்ளம், நீலகிரி மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு இப்படிப்பட்ட இடங்களிலே தேவைத்திறமை பாதிக்கப்பட்ட மக்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசு தீவிர சிகிச்சை தீவிரமாக உதவி ஒத்தாசை கொடுக்க திரும்பி பாவட்டமாக சிறப்பு ஜெபிக்கிறோம். திருமணத்தை பேரம்மா உடைய இடைப்பெண்ணுக்காக அட்மினிஸ்ட்ரேட் கமிட்டிக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்தை அனைத்து ஆய்வுகளுக்காக, உதவியாளர்களுக்காக, இணை ஆய்வுகளுக்காக, புதிதாக திருச்சி பொறுப்பேற்ற புதிய சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இளைய கல்லூரி மாணவன் ஜெபிக்கிறோம். அர்ப்பணிப்போடு பரிசுத்தத்தோடு புதிய ஆசீர்வாதத்தோடு ஒரு பணியை துவங்க கத்தத்தாமே திரும்பி பாடுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துவோம். உமக்கு சொன்னால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர திருநாவிலே தேவைத்தமை சமூக உலகத்தை கடைபிடித்து எங்கெங்கே கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற வகையெல்லாம் போதிய பாதுகாப்போடு இருக்க நீதியின் தேவனாக, தேவை விடுவிக்கிற தேவனாக, ராஜ்யத்தின் தேவனாக எங்கள் அரசு அதிகாரிகளை மாற்றி உண்மை, நீதி, நேர்மை, நியாயம், ஏழ்மை மக்களின் வாழ்வாத உயரத்தக்கமாக நாங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட ஒரு புதிய திருப்பம் இந்த ஆண்டிலேயே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் திருப்பி போகட்டும். எப்பமா தேவத்துமே எங்கள் காலத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட அனைத்து அடியார்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தால் நினைத்து வழிநடத்தும். திருமணத்தை அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கு ஆயத்தங்கள் தேவையில் எல்லாவற்றையும் நீர்களுக்கு ஆசீர்வாதம் மன்றடிக்கிறோம். மீது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நாம் யாரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலுக்கு பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தமானவர்களே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றாடத்தின் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு மன்னிக்கு போல எங்கள் குற்றம் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலியில் 236வது பாடல் ஏற்படும். பாமாலியில் 236. வாழ்க
ஸ்தோத்ரி. நூலினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் பத்திரமாக இல்லத்தில் இருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.